نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் இறைவனுக்கு இருப்பாகட்டுமாக. மேலும் அவனது அன்பின் அருளின் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா பெருமான ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அரிச்சுவற்றை சற்றும் பிசராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று உலகத்துமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த நாட்களிலே நாம் பார்த்த ஒரு விஷயம், அதாவது சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நல்ல அமல் என்ற தலைப்புல ஒரு அமல் செய்யணும்னா ஒரு நபர் எப்படி இருக்கணும் அப்படின்ற முதல் விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த அமல் எப்படி இருக்கணும், அந்த அமல் ஒரு அமல் செய்யும் போது தப்புவாவா இருக்கணும், எந்த அமல் செஞ்சாலும் தப்புவாவுடையவனாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம். இன்னைக்கு எந்த அமலை செஞ்சா நம்ம சுவனத்துக்கு செல்ல முடியுன்றது பல அமல்கள் இருக்கு. அதுல ஒரு அமலை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இப்படி சொல்லுவான், அதாவது இந்த அமலை செஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நல்லது, அதே மாதிரி உங்க பாவங்கள் எல்லாமே மதிக்கப்பட்டுரும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கோம். ஹதீஸ்ல வரும்போது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க, அதாவது குன்ன யர்பீனா லிஜாஹிதி கமா யர்பி அஹதுக்கும் ஃபலதன் ஹத்தா தகூன மித்லல் ஜபல். ஒரு மலை எப்படி வளருமோ அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுடைய அந்த நன்மைகளை என்ன பண்ணுவா, வளர்த்து விடுவாங்க, கொடுத்துருவா. குன்ன யர்பீனா லிஜாஹிதி, அந்த அமலை செஞ்ச நபருக்கு அல்லாஹ் அவருடைய நன்மைகளை அதிகமா கொடுப்பா அப்படின்னு சொல்லி இந்த அமலை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருப்பாங்க. அது எப்படிப்பட்ட அமல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில ரொம்ப கம்மியாக செஞ்சிருக்கும், அதாவது அதிகமாகவும் செஞ்சிருக்க மாட்டோம், கம்மியா செஞ்சிருக்கிற அமல் தான் அது. இது எப்படிப்பட்ட அமல்னா, அதாவது இன்னும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு விதையை விதைச்சோம் அப்படின்னா அது மரமா வளருது, அது மரமா வளர்ந்து பல கனிகளை கொடுக்குது, காய்களை கொடுக்குதுல்ல, அந்த மாதிரி தான் அதாவது உங்களுக்கு புரியுதா? அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, அதாவது இந்த அமல் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம ஒண்ணு கொடுத்தோம்னா எல்லாம் 10 கொடுப்போம், சதக்கா. அந்த சதக்காவை பத்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த சதக்காவை பத்தி கிதாபுல எழுதும்போது சொல்லுவாங்க, அதாவது துன்யாவுல தனிப்பட்ட ஒரு சேர்ப்பு இருக்கு, இந்த ஃபாயிதாக்கள், அந்த சதக்காவை பொறுத்தவருக்கு துன்யாவில பல ஃபாயிதாக்களை இந்த சதக்கா மூலியமா வரையலாம்னு சொல்லி கிதாபுகளுக்கு எழுதுவாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அன்வாஅன் மினல் பலாஇ, அதாவது அல்லாஹ் என்ன செய்யறாங்க, பல நோய்கள் இருந்து, பல பலா முசீபத்துகள் இருந்து அல்லாஹ் இந்த சதக்கா மூலியமா நீக்கிறான். பல பலா முசீபத்துகளை இந்த சதக்கா மூலியமா அல்லாஹ் தஆலா நீக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் விஷயத்தை பார்க்கிறோம். அதாவது ஹதீஸ்ல எப்படி வரும், பாத்மரி சதக்கத்தில் சதக்கா பக்கம் நீங்க விரைந்து போங்க, சைனல் பலாஅ லா யதஃபத்தா சதக்கா, இந்த சதக்காவை தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு பலா முசீபத்தும் உங்களை அடையாதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க. முதல் விஷயம் அன்வாஅன் மினல் பலாஇ. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரக்கத்துல் மாலி, அதாவது செல்வத்துல என்ன வரும்னா பரக்கத்து வரும். ரெண்டாவது விஷயம் பரக்கத்துல் மாலி, நம்ம சதக்கா கொடுக்கறது மூலியமா நம்ம செல்வத்துல குறைவு ஏற்பட்டவே பற்றாது. அதாவது நமக்கு சதக்கா கொடுக்கறது மூலியமா பரக்கத்துல் மாலி, நம்மளுடைய செல்வங்கள்ல பரக்கத்து ஏற்படும் சொல்லி ரெண்டாவது விஷயத்தை சொல்றாங்க. அதே மாதிரி மூணாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இன்ஷிராஹு சதுரி வராஹத்துல் கல்வி, நம்மளுடைய சதுரு உள்ளன்றது விரிவடையும், இன்ஷிராஹ் அதாவது விரிவடையும். அதே போல நம்மளுடைய கல்வின்றது ராஹத், நிம்மதி, நம்ம ராமத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. நாலாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, முத்தஹரத்துல் மாலி, இந்த செல்வத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கு, நம்ம சம்பாதிக்கிற விஷயங்கள் இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அந்த விஷயத்துல பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதாவது கிதாபுல எழுதுறாங்க. ஐந்தாவது விஷயம் எழுதுறாங்க அப்படின்னா, தவாஉல் அம்ராஹில் ஜஸதில்லா, நம்ம உடல் ரீதியான அந்த நோய்கள் இருக்குல்ல,
அந்த நோய்களை அல்லாஹ் தஆலா நீக்கிறான். அந்த மருந்தான் இந்த சதக்காவை ஆக்குறான். இந்த சதக்காவை என்பது தவாஉல் அம்ராது ஜஸதியா, உடல் ரீதியான இந்த நோய்களுக்கு மருந்துகளுக்கு அல்லாஹ் இந்த தவாவா என்ன பண்றான், சதக்கா வைக்கிறான். ஆறாவதாக தவாஉல் அம்ராது கல்வியா, நம்ம கல்வளவில் எந்த நோய்கள் பற்றிருந்தாலும் சரி அதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சதக்காவை தவாவா மருந்தா வைக்கிறான். அமானு மினல் ஹௌஃப், ஏழாவது விஷயம் அமானு மினல் ஹௌஃப், அதாவது பயத்திலிருந்து அந்த பாதுகாப்பு அல்ல என்ன பண்றாங்க சதக்காவை மூலியமா நம்ம கொடுக்குறோம். எட்டாவது விஷயமா தூசலில் அபதி இதில் ஹகீகத்தின் பர்ரி, ஒரு ஹகீகத்தான நன்மையான விஷயங்கள் என்ன அப்படின்றது ஒரு அடியான் திண்ணம்பெருவா அடைவான் அப்படின்ற ஒரு விஷயத்த எட்டாவது விஷயமா சொல்றாங்க. ஒன்பதாவது விஷயமா துஆவுல் மலக்கான், 2 மலக்குமார்களுடைய துஆக்களை அல்லாஹ் என்ன பண்ணுவான் நமக்கு கொடுப்பாங்க சதக்கா மூலியமா அப்படின்னு சொல்றாங்க. 10வது விஷயமா எது பின்னும் நாளைக்கு எதுக்கான் மா தசத்தப்பட்ட விதி, அதாவது இந்த சதக்கா கொடுக்கிறவங்களுக்கு நாளை மறுமையில மாறுக்குதல், அதாவது செல்வந்தார்கள் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாரும் போயிடுவாங்க. கடைசியில யார் மீதுமா இருக்கா அந்த மறுமையில அப்படின்னா எதுக்கா மா தசத்தப்பட்ட விதி, யார் சதக்கா கொடுத்து இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்ட நபரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா நாளை மறுமையில அல்லாஹ் முன்னாடி சொர்க்கத்துக்கு போவாங்க. அதே போல இது இன்னொரு விஷயம் ஆசிரியத்துக்கு என்ன அப்படின்றது நாளைக்கு பார்ப்போம். அதே போல எந்த ஒரு அமலா செஞ்சாலும் சரி நம்மளுடைய கல்வின்றது தக்குவான்ற இறைவச்சத்தை விட்டுக்கூடாது. ஏன் அப்படின்னா உமர் ரலியல்லாஹு இருக்கும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சஹாபி கிட்ட கேட்பாங்க, உபய் இப்னு கஅப் அப்படின்னு ரலியல்லாஹு அப்படின்ற சஹாபி கிட்ட கேட்பாங்க, உபய் இப்னு கஅப் தக்குவானா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க என்னைக்காவது ஒரு நாள் மலை பிரகாசத்தை இல்லாத விருப்பம் நிறைந்த பகுதியில் கடந்து போயிருக்கிறீங்களா, இந்த சுத்தி நல்லா இருக்கு மலை பிரதேசத்தை கடந்து போயிருக்கீங்களா கேட்கும்போது கடந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்போ உபயோகத்துக்கு ஆடுறவங்க கேட்பாங்க, எப்படி நீங்க கடந்து சென்றீங்க அப்படின்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்னுடைய உடலிலும் என்னுடைய கால்கள் என்னுடைய உடல்ல எந்த ஒரு தீங்கும் அந்த முயற்சி தீண்டாம பாதுகாப்பா நான் போவேன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்ப உபயோகத்துக்கு ஆடு ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும், பல சூழல்கள் உங்களை அமையும், உங்களுடைய ஈமானும் உங்களுடைய ஆமால்கள் உங்களுடைய அமல்களும் சிதறாமல் நீங்க என்ன பண்ணணும், தெளிவா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கொண்டு போனோம் அப்படின்ற விஷயத்த உபயோகத்துக்கு ஆடு ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அமல்களும் நம்மளுடைய ஈமானும் கலந்து விடாமல் ஒரே நிலையா போறதுக்கான காரணம் தக்குவாக தான் அமையும். அப்ப எந்த ஒரு அமல் செஞ்சாலும் இன்ஷா அல்லாஹ் தக்குவாக தான் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்றென்றும் தந்ததை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.